எத்தனை சைக்கிள் காம்பீட் பண்ணணுன்ற ஐடியா எப்படி இருந்தது? இப்போ சாக்கெட் கோகுல்னு ஒருத்தர் இருப்பான். டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் ஆகிட்டு மட்டும் ஃபீல் ஆகுதா? சீட்டிங் கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிருது. கீழே இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். சீட்டு இவ்வளோதான் சீட் ஆகுதா? சீட்டை கீழே இறக்கணுமா? இங்கேயும் சூப்பரா இருக்கு. நீ எப்பயும் மோஸ்ட்லி ஹெவி வெயிட் போக மாட்டியா, இல்ல காம்படிஷன்றனால ஹெவி வெயிட் போக மாட்டியா? இல்ல போவேன். கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது ஆகட்டும். எனக்கு இன்னும் தூக்கம் இல்லை. 1 வீக் கூட ரெஸ்ட் விட்டேனா காம்படிஷன் அப்போ போட மாட்டேன் ஹெவி வெயிட். மோஸ்ட்லி ஒரு 7 o'clock எடுத்தது. அதனால எஃபெக்ட் ரொம்ப நேரம் எடுத்தது. ஸ்லீப் இரெகுலர் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். அதனாலயே தான் கெஃபைன் மட்டும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். எடுக்கிறேன்னா எல்ஆர்ஜினைன் சிட்லின் மாதிரிலாம் தனித்தனியா எடுத்துருவேன். எல்ஆர்ஜினும் இந்த மெடிக்கல்ல இருக்கா? இந்த இங்கே இருந்தேன். அப்படியா? கேப்சூலா வேணுமா இப்படி பவுடரா வேணுமா? பவுடரா தான் எடுத்துது. பவுடர்னா இங்கே கிடைக்கும். ஏன்னா என்ன இன்னும் சீப்பா கிடைக்குமோ? எவ்வளவு வாங்குவீங்க ஒரு பாக்கெட்டு? நான் வாங்குற ஒரு சப்ளிமெண்ட் வந்து ஒரு 600 ரூபா 200 ரூபா மாதிரி இருக்கும். எல்ஆர்ஜினா இங்க ஒரு பாக்கெட் 55 ரூபா. அது சர்விங்ஸ் ஏதாச்சும் கணக்கு இருக்குதா? தெரியலையே, கிராம் கணக்குல தான் இருக்கும் அது. அப்போ பார்த்தா 3 செட்டா 4 செட் போடுறியா? 4 போதும். இல்லைன்னா 3 ஓகே. எனக்கு ஓகே. ஓகே, எனக்கு ஓகே. 3 போதும். 4 போனா ஒரு மாதிரி டயர்டான மாதிரி டயர்டாயிடும். கட்டிங் எப்போ போட்டேன், இப்போ வேண்டாம். 3 போதும். சரி போடுவோம். நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நான் ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இருக்காது, 3 வருஷம் இருக்கும். 3 செட்டு தானே? 80, 90, 100 போட்டுருமா? 80, 90, 100 3 செட்டு. டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் ஆகிட்டே மட்டும் தெரியல. ரொம்ப பிடிக்குமா அது போடுறது? பிடிக்கும், ஆனா 1 வீக் ஆச்சு. தெரியல, எதுவுமே போட முடியல. ஒரு வார்ம் அப் மாதிரி சும்மா லைட்டா போட்டுட்டு போடாமல. சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு 200 kg ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன். புரியல. டெட் லிஃப்ட் 200 kg ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன். அத்தாடி, என்னோட கனவு வந்து 200 kg டெட் லிஃப்ட் பண்றது. ஆனா 190லே நிக்குது. 120 130 தான் போட்டிருக்கேன் நான். நீயா? அப்பப்போ போடணும். போடுவியா மாட்டியா? போடவே மாட்டேன். இப்போ புரியுது எதுக்கு நீ ப்ரீ ஒர்க் அவுட் இப்போ இவ்வளோ அடிக்ட் ஆயிருக்கேன்னு. ஏன் இவ்வளோ ஒர்க் அவுட் போடுறேன்? ஆனால் இந்த சாக்கெட் கோகுல்னு ஒருத்தன் இருப்பான். ஒரு ஹரிசாண்டல் ஒரு வெர்டிகல் போடுவான். அது ஒன்று போட்டுட்டு புல் ஓவர் பண்ணுவான். அது போட்டுட்டு ரியர் டெல்ஸ் ட்ராப்ஸ் போடுவேன். அவ்வளோ அதோட முடிச்சிருவேன்.
ஆனா அதுல நல்லா ஹெவி வெயிட் ஹைப்பர்ட்ரோஃபி ஃபோக்கஸ் பண்ணி போடுவேன். சும்மா விட்டு எல்லாத்தையும் பிரிச்சு அதான் இன்னைக்கு லெக்கு சரி சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். டவுட்டா தான் இருக்கும் மேடம். உனக்கு பவர் லிஃப்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசை இல்லை? எனக்கா? பவர் லிஃப்டிங்லாம் ஆசை இல்லை. இன்னும் நல்லா பல்க் ஆகும், அதுதான் அடுத்து. பேசாம நாட்டி வீகன். நாட்டி வீகன். ஆனா நீ நல்லா பல்க் ஆகுனாலே வெயிட்ஸ் ஓவர்லோடும் ஆகும்ல. இப்போ நீ மோஸ்ட்லி பவர் லிஃப்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி வெயிட்ஸ் போடுவாங்க. வந்துடும் ஏற்றணும், கொஞ்சம் மசில் மாஸ் வேணும் இன்னும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்துலேயும் அதிக வெயிட் போடுறது அப்படின்றதே ஃபோக்கஸ்டாக இருக்கு. பெஞ்ச் ப்ரெஸ்லாம் 100 100 100 100 90 90 100 20 மாட்டோம்னா அசால்ட் அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி வார்ம் அப் மாதிரி. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் செஸ்ட் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ 100 போட முடியாது. ஆனால் ஒரு ஒரு 3-4 செஷன் அந்த மாதிரி ஹெவி வெயிட்டாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா 5வது செஷனில் 100 போட்டலாம். நீ காம்பீட் பண்ணணும்ன்ற ஐடியா எப்படி வந்துச்சு உனக்கு? என்ன நினைச்சு சரி காம்பீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன்? ஆக்சுவலா இப்போ ஆரம்பிச்சேன் மே 22 மே 23 24 லைக் 2.5 years ஆச்சு. இப்போ கரெக்டா? கரெக்டாண்ணா? 23 மே 2.5 years 2.5 years ஆச்சு. ஒரு 1.5 years எனக்கு ஒரு டீசன்ட் ஃபிசிக் வந்துருச்சு. எனக்கே வந்து ஓகே. அப்புறம் பண்ண டெவலப் ஆக ஆரம்பிச்சு. எனக்கு ஆனால் அப்போ ஐடியாவே இல்லை, சுத்தம் ஐடியா இல்லை. சொல்லப்போனால் எனக்கு பிடிக்காது, எனக்கு கம்ப்ளீட் பண்றதே. பார்க்கும்போது அந்த ஐடியாவே இல்லை எனக்கு சுத்தமா. அப்புறம் ஃபிசிக் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா. அப்பதான் குருவனை நான் பார்த்தேன். அப்பதான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது எனக்கு. இப்பதான் ஒரு லாஸ்ட் 8 months கூட இருக்காது, 8 months தான் தெரியும் எனக்கு குருவனை. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா எப்படி அந்த அண்ணன்ட்ட ஒண்ணாச்சு அப்பதான் உனக்கு பாடி கண்டிஷனிங் வந்து செம்மையா இருந்துச்சு. ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடி நானுமே ஸ்டோரி எல்லாம் பார்த்திருக்கேன், லைக் பண்ணிருக்கேன். உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரியும். அப்புறம் பார்த்து அண்ணன் அன்னைக்கு சும்மா வந்து பேசினாங்க, நல்லா இருக்குடா பிசிக்கு, கம்ப்யூட்டர் எதுவும் பண்றியா? அதனே ஃபர்ஸ்ட் வந்தனே என்கிட்ட எத்தனை சைக்கிள்டா என்ன. அப்ப எனக்கு அந்த ட்ரெண்டை பத்தி நாலேஜே கிடையாதா? என்னண்ணா சொல்றீங்க புரியலண்ணா. இல்லடா அது எத்தனை சைக்கிள்டா அப்படின்னாங்க. இல்லை நான் நேச்சுரலா தான் பண்றேன். அப்புறம் தான் சரி நல்லா இருக்கு, நேச்சுரலாவே இவ்வளோ நல்லா வச்சிருக்கேன், யார்ட்டையும் ட்ரெயின் பண்ணுறேன்னு கேட்டாங்க. அப்போ யார்ட்டையுமே ட்ரெயின் பண்ணல, நானா என் நாலேஜ் வச்சு வச்சு பண்ணிருந்தேன். சரின்ட்டு அப்பதான் என்கிட்ட கேட்டேன் ஐடியா. சரி மதுரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா, கைட் பண்றீங்களா அப்படின்னா. சரி நீ பண்ணு, டயட் எழுதி தரேன், நீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னாரு. அப்படியே பல்கிங் டேட் அப்போ ஆரம்பிச்சு ஏறிச்சு, 8 kg கிட்ட ஏறிச்சு. ஆனா அன்னைக்கு காம்படிஷன் அப்ப செம்ம கண்டிஷன் தெரியுமா? தரமான கண்டிஷன். அது எனக்கு இப்ப போட்டோ பார்த்தாலுமே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பாடியோட பொட்டன்ஷியலை நம்ம பார்த்து. ஆனா இது வரைக்கும் நான் அப்படி யாரும் அப்படி இந்த மாதிரி ஒரு மாஸ்டர்னு அணுகுனதே கிடையாது. ஆனா எனக்கு வந்து எப்பயாச்சும் ஃபியூச்சர்ல மேபி அப்படி நான் பண்றேன், அப்படியே ஃபியூச்சர்ல வந்து நான் காம்பீட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. அப்படியே போடுங்க. ஆனா அதுக்கு வந்து எப்படி சொல்றது, நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கிடையாது. அதே மாதிரி ஒரு நான் காலேஜ்ல இருந்தேன் பண்ணேன், அப்படியே இங்க வந்தேன், அப்புறம் அப்படியே
இந்த ஒர்க்குக்கு போறது இந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனா இப்ப பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆமா. ஆனா இங்க மதுரையில காம்பீட் பண்ணவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உனக்கு பிடிச்சதா? மதுரைலாம் மதுரை வந்து இங்க எல்லாரும் வருவாங்கல்ல, லைக் கென்யான்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. நான் மதுரை ஐசிஎனுக்கு தான் ஆக்சுவலா 1 இயராவே ரெடி ஆயிட்டு இருந்தேன். சரி மதுரை வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியர் போட்டுமே ஃபர்ஸ்ட் டைம். அப்ப சரி எடுத்தோடனே ஐசிஎன் போய் நின்னா அங்க ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா வரும். சரி அப்ப மதுரை வந்துச்சு. சரி குருவனும் அப்படியே ஏறிடு, உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னாங்க. பட் நான் எதிர்பார்க்கல மதுரை தேர்ட் எல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. சும்மா பண்ணேன். செம கண்டிஷன் பா உண்மையாவே. ஆனா தெரியும் எப்படி என்ஹான்ஸ்ட் வருவாங்க. எனக்கு காம்பீட் பண்ணணும்ன்ற ஒரு புஷ் கூட அவங்ககிட்ட இந்த வந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் ஓவரால் அடிச்சது எங்க டீம்ல தான் வரேன்னா. ஆமா பார்த்த ஸ்டோரி பார்த்தேன். அப்புறம் அப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டர் கட்டா. செகண்ட் டைம் ஐசிஎனுக்கு வாட்டர் கட் பண்ணோம். கேமரால தெரியுறியா? தெரியல. செகண்ட் டைம் வந்து ஐசிஎனுக்கு வாட்டர் கட் பண்ணும்போது ஸ்கின் டோன் இன்னும் மாறிடுச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் லீனா இருந்த மாதிரி இருந்துச்சு. தெரிய பார்த்தேன் செகண்ட் டைம் ஐசிஎன்லயா? ஆமா. ஃபர்ஸ்ட விட செகண்ட் வந்து கொஞ்சம் லீனான மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல வந்து பக்காவா இருந்துச்சு ஷேப். அதுல வந்து கொஞ்சம் லீனான மாதிரி இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அப்படிதான் தோணுது. போட்டோலாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது எனக்கு நேர்ல பாக்குறப்ப தெரியல. பழைய பிக்கு மதுரை ஏறின பிக்குக்கும் ஐசிஎன் பிக்கையும் பார்த்தா டிஃபரன்ஸ் தெரியும். குரு ப்ரோ அவர் ஏறலையா? அவர் ஏறல. அவர் எப்படி ஐசிஎன் ஏறுவாரு? அப்புறம் சரி இப்ப இந்த ஐசிஎன் ஏறுறதுக்கு வந்து எப்படி சொல்றது, இத்தனை நாள் முன்னாடி இருந்தே ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த டெஸ்ட் இதெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிலாம் ஏதாச்சும் இருக்கா? என்ன ப்ரொசீஜர், என்ன ஜாயின் பண்றதுக்கு ப்ரொசீஜர், எவ்வளோ செலவாகும்? ப்ரொசீஜர்லாம் சிம்பிள் தான். ஐசிஎம் வெப்சைட் இருக்கும், போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப் போடணும். அப்பதான் வந்து நம்ம அத்லீட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே போக முடியும். மெம்பர்ஷிப் வந்து 3500 வரும். அது வந்து 1 இயருக்கான மெம்பர்ஷிப். அந்த 1 இயர்ல ஐசிஎன் இந்தியாவில் எங்க வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு மெம்பர்ஷிப் போட்டோம்னா. அதுக்கப்புறம் காம்படிஷன் ஃபீஸ் வந்து கேட்டகரி வைஸ் மாறும். அது இப்போ மென்ஸ் ஃபிசிக்கு அதெல்லாம் 6500 வரும். கிளாசிக்கு பாடி பில்டிங்னா 5500 அந்த மாதிரி வரும். நீ எதுல பார்ட்டிசிபேட் பண்ண? நான் 2 இது மென்ஸ் ஃபிசிக்கும் கிளாசிக்கும். சரி, டோட்டலா 11500 சம்திங் இருந்துச்சு. டேன் பண்றது நம்மளே அங்க போய் பண்ணிக்கலாம். டேன் அவங்க கொடுக்குற டேன் தான் யூஸ் பண்ணணும். ப்ரோ டேன் தான் யூஸ் பண்ணணும் அவங்க. அது முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ டேன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சரி சரி. சில பேர் வெளியே இருந்தே கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ டேன், அவங்க வாங்கி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இல்லைன்னா அங்க போனோம்னா ஸ்ப்ரே 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸ்ப்ரே ஒன்று, அப்புறம் க்ரீம். ஸ்ப்ரேனா கொஞ்சம் கூட 500, 2500 எக்ஸ்ட்ரா 2500. 2500. க்ரீம்னா 2000 எக்ஸ்ட்ரா 500. பட் ட்ரெயினர்கிட்ட கேட்டேன், அவங்க க்ரீமே போதும்ட்டாங்க. அப்படியா? ஸ்ப்ரே வேண்டாங்க. ஏன் ஸ்ப்ரே வேணாம்னாங்க? தெரியல, அது ப்ரிஃபர் பண்ணலாம் அவங்க. ஸ்ப்ரேக்கு க்ரீமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. டாபிக்கே மாறி போச்சு பாருங்க. கம்ப்ளீட்டு ஐடியாவே இல்லை. சரி, அப்புறம் குருவனை பார்த்து மதுரை பண்ணணும்னா அப்புறம் ஒரு டயட் எழுதி கொடுத்து அதை ஃபாலோ பண்ணேன். ஒரு 8 மாதம் நல்லா ஏறிச்சு. 7 மாதம் இருக்கும். இல்லை 8 to 9 kgs கிட்ட ஏறிச்சு. 72லேருந்து 73 82 வரைக்கும் வந்தேன் பல்கிங்கில். நல்லா ஏறிச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, பல்கிங் அப்போ நான் ஒரு பிக்கு தரேன், அதை ஆட் பண்ணிடுங்க. பல்கிங் அப்போ போட்டிருந்தல, ஸ்டோரி போட்டிருந்தல. ஸ்டோரியில் இருக்கு, இன்ஸ்டால இருக்காது, ஹைலைட்ஸ்ல வச்சிருக்கேன்.
அப்புறம் இங்கிட்டு அப்புறம் தான் வந்து அந்த லாஸ்ட் போயிட்டுனா தெரியாது. அப்புறம் தான் வந்து குருவனை வந்து ம் குருவனோட ட்ரெயினர், ஆ குருவனுக்கு கோச் ம் அஜு முகமதுன்னு வரேன். ம் அவங்க கூட்டு போனாங்க. ம் அங்க போய் ஐசிஎன் யாரெல்லாம் போனீங்க? நீங்க 3 பேரும் போனீங்களா? ஆக்சுவலா அஜு அண்ணனும் வந்திருக்க வேண்டியது. ஆ அப்புறம் கடைசி நேரத்துல ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு ஆ. எனக்கு, அதனால வர முடியலன்றாங்க. சரி ஓகே, அப்புறம் நானும் குருவன் போனேன். அஜு அண்ணே ஃபோன்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ம் குருவன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு ப்ரிப்பேர் பண்றது, டயட்டு, ம் அங்க போய் குக் பண்ணேன், ம் மீல் ரெடி பண்ணேன் ம். எல்லாம். ஆனா நல்லா கைட் பண்ணாங்க ஃபோன்ல இப்போ ஃபுல்லா. ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நாட்டின் ப்ரூவ் பண்றதுக்கு டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுப்பாங்க? எனக்கு என்னன்னா அது ஒரு அது மட்டும் வந்து கொஞ்சம் ஒரு குழப்பமா? ஏன்னா என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு தெரியல. டெஸ்ட் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இப்ப ப்ரேயராகவே அவங்க வந்து ஒரு டெஸ்ட் எதுவுமே கிடையாது இல்லை, அதுதான் வந்து ஒரு பிரச்சனை இங்க. அப்படியா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு சைக்கிள் எடுத்துட்டு நீங்க அங்க வந்து இப்ப சைக்கிள் உடம்புல இருந்து வெளியே போறதுக்கே இப்ப நிறைய இது இருக்குல்ல, வாஷ் அவுட் பண்ணி வாஷ் அவுட் பண்றதுக்கே நிறைய இருக்குல்ல. நீங்க அங்க ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வந்தாலுமே தெரியாது. தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறான் பாத்தீங்களா பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கிறவனுக்கும் ஓவரால்ல ஃபர்ஸ்ட் அடிப்பான், அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ட்ரக் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படியா? அதுவும் எப்படின்னா காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், ம் காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, வினர் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஹேமர் ஒன்று கொடுப்பாங்க ஆமா. அந்த ஓவராலுக்கு ஹேமர் கொடுப்பாங்க. அந்த ஹேமர் வந்து என்ன பண்ணா மிந்திலாம் வந்து கொடுத்துருவாங்க கையோட. இப்ப என்ன பண்றாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், காம்படிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய சாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டு ட்ரக் டெஸ்ட்ல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹேமர் தராங்க. என்ன எப்படின்னா யாருனாலும் கோல்மால் பண்ணலாம். அதுதான் ட்ரெயினர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ம் ம். உண்மையிலே கரெக்டா பண்றதுன்னா கொஞ்சம் முன்னாடியே ப்ரேயராவே எடுக்கணும். ஆனா அப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை பேத்துக்கு அப்ப எடுக்கிறது? அப்ப ம் ம். எத்தனை அத்லீட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த தடவை கோவால நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன், நிறைய பேர் பார்த்து கரெக்டா அந்த டைம் அப்ப இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா இது மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப. ம் கொஞ்சம் முன்னாடி வா. ம் எங்கிட்ட கூட பேசாம நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்படி திரும்பி இப்படி மட்டும் காமிச்சிரு, அதுக்கப்புறம் எடுக்கலாம். சரியா? ம் ம் பேக் தான். ஆ அதே ரைட் மூவ் பண்றேன், அப்படியே நானும் ஜாயின் பண்றேன்.